உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் என்ன இந்த கோடை விடுமுறையில? சார் எப்போ பார்த்தாலும் லீவில் யோகா கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ, கீபோர்ட் கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போ, இது போ அது போ சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. அவனும் மனுஷன் தாங்க. காலையில எழுந்துச்சு இந்த கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸுக்கு போ, யோகா கிளாஸுக்கு போ, பாட்டு கிளாஸுக்கு போ. சரி, இந்த கேள்வி விடு. இந்த 4 கிளாஸ்ல எந்த கிளாஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, எது உனக்கு பிடிக்கல? எந்த கிளாஸும் பிடிக்கும். 4மே பிடிக்கல தெரியும், அதனால தான் உன்னை கேட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே போகணும் சார், என்ன எதுக்கு சார் போக சொல்கிறாங்க? ஐயையோ ஐயையோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போக வேண்டியதானே? சார் ஆக்சுவலி சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அனுப்புறேன். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கா? ஆமா சார். உங்களுக்கு பிரெயின் இல்லைன்ட்டா? அவன் எவ்வளவு பிரில்லியண்டா பேசுறான். கரெக்ட். ஆக்சுவலி அவன் என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியுமா சார்? அவன் இப்படி இருந்தாதான் சார் டிசிப்ளினா இருப்பான். லீவ் டேஸ்ல ஏன் ப்ரஷ் பண்ணணும்னு கேட்குறான் சார். சொல்லு, வேற என்ன கம்ப்ளைண்ட்? இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்துருவான். சாப்பிடுன்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல சார், இதே 20 வாட்டி சொல்லுவாங்க சார். என்னன்னு? சாப்பிடு 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 சாப்பிடுன்னு. அம்மா எப்போ பார்த்தா எனக்கு பிடிச்சதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஓகேடா, உங்க வீட்டில் நீ மாத்தணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா? சொல்டா, மாத்திடுவோம்டா இன்னைக்கு உங்க அம்மாட்ட சொல்லி. சார் நான் சொல்லட்டுமா சார்? அம்மாவை மாத்தணும்னு சொல்லக்கூடாது நீ. அதை தான் சார் சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார். அதை டெய்லி சொல்றான் சார். ஏன் அவங்க அப்பா வந்தா மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி, ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டெய்லி. உங்க வீட்டுக்காரட்டியா? ஆமா. அப்போ யார்கிட்ட சார் சொல்லுவாங்க? வீடு கிட்டேயா சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்லுவாங்க வேற? எனக்கு மனசுல இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நிறுத்தணும் சார் இதை. வீட்லயே இருக்க முடியல, என்னால நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் இதை. வீட்லயே இருக்க முடியல, எங்க போறீங்க? இமயமலைக்கு போயிடலாமா? அதெல்லாம் போதும் சரி, இவங்கள மட்டும் நிறுத்த சொல்லுங்க சார். எதை நிறுத்தணும்? காலையில் ஸ்கூல் நேரத்தில் தான் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் சார். அந்த ஸ்கூல் நேரத்தில் ஸ்கூல் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கழிச்சாவது பண்ணலாம் சார். உடனே எழுந்தோடனே இந்தா ப்ரஷ் பண்ணு சாப்பிடு உடனே பண்ண முடியுமா சார்? எது இருந்தாலும் கரெக்டான கேள்விங்க. காலைல எந்திரிச்சோடனே பல்லு வளர்க்குறது சொல்றது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் சார். அவன் சாப்பிடவே மாட்டான் சார். காலைல எந்திரிச்சோடனே உட்காந்து யூடியூப் உட்காந்து பார்ப்பான், அது டிவியில் உட்காந்து பார்ப்பான். சாப்பிடு ப்ரஷ் பண்ணுனா லீவ் டேஸில் நான் ஏன் ப்ரஷ் பண்ணணும், உனக்கு யார் சொன்னா லீவ் டேஸில் ப்ரஷ் பண்ண சொல்லிட்டு என்ன சண்டை போடுவான் சார். இல்லை சார், நாங்கள் முன்னாடியே சொல்லுவாங்க சார், எழுந்து உடனே சொல்லுவாங்க சார். அது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லலான்னு பார்த்தா முன்னாடியே நீ பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க சார். டேய், உன்னையும் உங்கள் அம்மா வச்சு தனியாக ஒரு ஷோவே பண்ணலாம். நீங்கள் உங்கள் தலையை திருப்புங்க. ஹேர் ஸ்டைல் இது என்னடா 2 கோடு இருக்குது சார்? அதை கேளுங்க சார். நல்லா அந்த கோடுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு சார். அதை கேளுங்க சார். கோடுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கா? சின்ன வயசுல, அதாவது அவனுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும் போது 2 கோடு இந்த மாதிரி போட்டுவிட்டேன். அதுல இருந்து பிடிச்சிட்டான் சார். எல்லா லீவ்லயும் கம்பல்சரியா அந்த 2 கோட் போடுவான் சார். பிரச்சனை வந்து உங்ககிட்ட தான். உங்களால போட முடியாத கூட அவன் தலையில போட்டுருக்கீங்க சார். ஒரு டெஸ்ட்டுக்காக அதை பண்ணுவோம் சார். ஆனா அது அவனுக்கு பிடிச்சிருச்சு. அந்த போட்டோ இருக்கு, எல்லா இயரும் அதை ரீக்ரியேட் மாதிரி அந்த போட்டோ வச்சுட்டே இருக்கோம் சார் நாங்க. அது என்னடா தம்பி, அந்த 2 கோடுல உனக்கு என்னடா ஆசை? அது பார்க்க நல்லா ஸ்டைலாக இருக்குது சார். பார்க்க ஸ்டைலாக இருக்குது. ஆமாம். இந்த சம்மர் ரொட்டீன் வந்து வீட்டில் ஒரு சேஞ்ச் ஆகும். ரெகுலர் ரொட்டீன்லேருந்து சம்மர் ரொட்டீன் வந்து உண்மையிலே டார்ச்சரா? ஐயோ, அடுத்த டாபிக் கூட சொல்ல வர மாட்டேங்கிறாங்களே சார். அவனுடைய டாய்ஸ் எல்லாம் வீடு ஃபுல்லாக சாட்டர்டே சண்டேஸில் லீவ் விட்டாலே அந்த வீக்கெண்ட்லேயே அவன் அவ்வளோ மோசமாக வச்சுருப்பான் சார். சரி, இவன் எடுத்து கழிச்சு போடுறதுக்கு நானும் அவங்க அப்பாவும் தான் திருப்பி பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுடுவோம். சரி, இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே அதையெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு ஓரமா வை அப்படின்னு சொல்லி இவனை பண்ண வச்சோம் சார். அதுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சார். பல்ல கடிச்சிட்டு வந்து இது என் ஃபேமிலி வந்துச்சுன்னா நான் ஒன்னே இதே மாதிரி வேலை வாங்குறேன். என்னது உன் ஃபேமிலியா? உன் ஃபேமிலினா யார்? அவன் ஃபேமிலினா யாருன்னு கேளுங்க சார். அம்மா கேட்குறாங்க பாரு, ஃபேமிலினா யாருன்னு கேட்குறாங்க. உன் ஃபேமிலினா யாருப்பா? என் ஃபேமிலினா நானே, என் ஒய்ஃபு, என் புள்ள சார். டேய், உன் ஃபேமிலினா யாராச்செல்லாம்? நானே, என் ஒய்ஃபு, என் புள்ள சார். நீயும் உன் ஒய்ஃபும் குழந்தை.
சார் ஸ்கூல் போயிட்டா கூட நான் நிம்மதியாக வேலைக்கு போவேன் சார். உண்மையாகவே வந்துட்டு பிள்ளை ஒரு இடத்துல சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த சம்மர் ஹாலிடே விட்டா பயம் கலந்த ஒரு ஹாலிடேவாக தான் சார் எனக்கு இருக்கும். என்ன காரணம், ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைமில் மொபைல் அண்ட் இதை தவிர வேறு ஸ்க்ரீன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே, ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்தளவுக்கு அவன் வயசு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் இருக்குன்னு அனுப்பி வைப்பேன் சார். இவன் வயசில் ஒரு 10 கேங் இருக்கும் சார். பால் விளையாடுறன்ற பேரில் விளையாடுவாங்க. கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருமா சார் அந்த பாலை. எடுக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கு, எடுக்க முடியாது போல இருக்கு. பக்கெட்டை வச்சு கொம்ப வச்சு ட்ரை பண்ணுவாங்க. கடைசி என்ன தெரியுமா சார் பிளான் பண்ணியிருக்காங்க, அவன் மாதிரி ஒரு பொடி பையனை இது பண்ணி அவனை பக்கெட்டுக்குள்ளே இறக்கி பாலை கிணத்துக்குள்ள இருந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணி எனக்கு அங்கேருந்து மெசேஜ் வருது சார். நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன், உன் பையங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு பையனை இறக்க போறாங்களா, பாலை எடுக்கிறதுக்காக இறக்க போறாங்களான்னு. விழுந்தடிச்சு ஓடி வந்தா, ஏண்டாண்ணா நாங்கள் பால் விளையாண்டா அவனும் விழுந்துருச்சு, எடுக்கவே முடியல, இன்னொரு பால் இல்லை, அதனால இந்த மாதிரி டேஞ்சர் சார். பசங்க அப்பவே மஞ்சு பால் பாய்ஸ் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். நிம்மதியாக தூங்குவேன் சார். ஸ்கூல் போயிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூல் போயிட்டு நிம்மதியாக தூங்குவேன். அந்த வெக்கேஷன் வந்துட்டா மட்டும் தூங்கும் போதே ஐயோ இந்த மாடியிலேருந்து அந்த மாடிக்கு அது என்ன மாதிரியான டேஞ்சர்னு தெரியாதா, இல்லை இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அதுவான்னு தெரியல. இங்கேக்கும் அங்கேக்கும் 4வது மாடி சார். பக்கத்துக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய கேப் இருக்கும் சார். என்ன விதமானது விளையாட்டுனே தெரியல சார். ஒரு 4 பேர் சேர்ந்து இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவாங்க. இதைத்தான் அவங்க வயசுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் செட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவனையும் சேர்த்து இறக்கி விடுவாங்க. ஏன்டா நீங்க தான் இறங்குனீங்க, ஏன்டா அவனை இறக்குன்னு கேட்டீங்க. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், வாட்ச் பண்ணி போய் போட்டு கொடுத்துருவான். இவனும் இந்த கிரைம்குள்ள வந்துட்டானா எங்களை போட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து இறக்குற சார். இந்த மாதிரி டேஞ்சரான விளையாட்டுகள். ஆமா சார், எது செஞ்சாலும் சரி இருக்கிறவனே சேர்த்து உடஞ்சு ஏத்துக்கிறது. அதாவது நிம்மதியா வந்து ஸ்கூல் இருந்ததுன்னா என் பிள்ளை ஸ்கூல்ல இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி நிம்மதியா வீட்டுக்கு வந்தா தூங்குறேன்னா. நீங்க பேசுனதுல இருந்து நிம்மதி வார்த்தைக்கு வாருக்கு அந்த நிம்மதின்னு சொல்றீங்க. சார் எப்படி இருக்கும் தெரியுமா சார் பதட்டம். எந்த மாடியில இருந்து குதிக்கிறாங்களோ, நம்ம ஸ்கிரீன் டைம்ல அதிகமா இருந்தா இன்டெலிஜென்ஸ் பாதிச்சிருமேன்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறோம். அதுக்கு இன்டெலிஜென்ஸே பாதிச்சுட்டு போகுது, இவங்க உயிரை விட்டுருவாங்களோன்ற அந்த அளவுக்கு ஒரு பதட்டமாவே இருக்கும் சார். ஏன்னா தம்பி, நீ எப்படி அந்த கிணத்துல இறங்கலாங்கிற ஒரு முடிவு எப்படி எடுத்த சார்? நானா மாஸ்டர் மைண்டே கிடையாது சார். ஹெட்டுன்னு ஒருத்தன் இருப்பான், அவனே பிளான் போட்டு அவனே இறக்க விடுவான். நான் பக்கத்துல இருந்து சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன். ஓ, இது ஏடா ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி சொல்கிறேன். இது ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க சார், அவங்க வருவாங்க, அவங்க எல்லாம் ஐடியாவும் பண்ணி கொடுத்துருவாங்க, நான் எக்ஸிக்யூட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி என்ன ஐடியா? 2 பெரிய அண்ணா இருப்பாங்க, அவங்க தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பையனை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பக்கெட் எடுத்து அதில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை கட்டி உள்ளே இறக்கிட்டீங்களா? அன்னைக்கு இறக்கல, அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சு அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ. இறக்கிட்டீங்களா? தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு மொத்தமா. எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் எங்கள் அம்மா மட்டும் வேலைக்கு போவேனாம். ஏன்னா அம்மா வந்து எப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ எனக்கு வந்து என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன் என்னாச்சு? அண்ணனும் விளையாட மாட்டான், அப்பாவை கூப்பிட்டா அப்பா வர மாட்டாங்க, அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, யாருமே விளையாடுறதுக்கு இல்லை. அண்ணனும் கூப்பிட்டா அண்ணனும் வரமாட்டான், அண்ணன் போன் நோண்டுவான் இல்லை ஸ்கூலுக்கு போயிடுவான், முஸ்து விளையாட முடியாது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கூட விளையாடுவேன் கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரம் கூட ஜாலியாக இருப்பேன். ஆனால் அம்மா இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அம்மா கூட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால அம்மா வந்து வேலைக்கு போகக்கூடாது, அதுதான் நான் வீட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீ இது என்னைக்காவது அம்மா கிட்ட சொல்லியிருக்கியா? அம்மா கிட்ட ஒரே ஒரு தடவை ஃபீல் பண்ணி அழுத்திருக்கேன். ஆனா அப்போ அம்மா கேட்கல, வேலைக்கு போனாதான்ப்பா காசு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனா வந்து எனக்கு போர் அடிக்கும், வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, விளாட. அண்ணன் கூப்பிட்டா அண்ணனுக்கு வந்து படிக்கணும், 12th நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போகணும், அதனால படிக்கிறதே அண்ணன் பார்த்துப்பான். என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் 6th படிக்கிறேன். 7th படிக்கிறீங்க. சொல்லுங்க, உங்க குழந்தை வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இவ்வளோ எமோஷனல் ஆகி. ஜாலி டைப் சார். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்லை, அவர் எக்ஸ் ஆர்மி. ஸோ அவர் வந்து ஜாலியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், அதுதான் அவருடைய தாட்டு. மற்றபடி நாங்கள் ஏதாவது கேட்டால் காசு கொடுப்பாங்க. இப்போ ஒரு கடைக்கே போகிறோன்னா உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ, இது வேணுமா வாங்கிக்கோ, அவ்வளோதான். அவருடைய மைண்ட் ஃபுல்லாகவே காசை கொடுத்தா கிடைக்கும். பிறந்ததுலேருந்தே அவளுக்கு அவங்க அப்பா கூட விளையாடணும்னு ஆசை, எனக்கு டைம் ஸ்பெண்ட் கிடைக்கல. அவங்க அப்பா ஆர்மிங்கிறதுனால அப்படியே போயிட்டாரு. நான் மட்டும்தான் ஆர்மில இருந்தனால அவர் கொஞ்சம் இறுக்கமாவே இருக்கக்கூடிய சூழலா, குழந்தைங்களோட பேசி பழகக்கூடிய சுபாவம் குறைவுங்க கிடையாது சார். வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும். நான் மட்டும்தான் பொண்ணு கூட சின்னதாக ஒரு கேப் கிடைச்சாலும் சரி, பாப்பா விளையாடுவோமா, ராஜாராணி விளையாடுவோமா, அவளுக்கு எது விருப்பமோ. இப்போ கூட மொபைல் பார்க்க கூடாதுங்கனால அவளுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வாங்கியிருக்கேன். அது அவள் செய்யும்போது கூட சேர்ந்து நான் செய்வேன். நான் வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கு தான் சார் வருவேன். வெளியே எங்கேயாவது போகலான்னு சொன்னா கூட வரமாட்டார் சார். போயிட்டு வாங்க,
காசை கொடுத்து நீங்கள் போயிட்டு காசை கொடுத்தா எல்லாம் கிடைக்குங்கிறது அவங்க அப்பாவோட மைண்ட் செட்டு. விளையாடணும்னு நினைக்கிறியா, ப்ளே ஸ்டோர் போ, இங்கே போ, அங்கே போ. எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட வேணும்னு கேட்குறதா இருந்தால் உங்கள் அப்பா கிட்ட என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் திங் ஹாப்பினஸ். எப்பவுமே என் கூட விளையாடவே மாட்டாங்க, வருவாங்க ஆஃபீஸ் போவாங்க, அவ்வளோதான். இது மட்டும் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டியூட்டி. ஆனால் அது மட்டும் கிடையாது, எங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எங்கள் சித்தப்பா அப்படி கிடையாது, ஆஃபீஸ்க்கும் போகிறாரு, நைட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நாங்கள் வந்து ஹாலிடேஸ் விட்டு அங்கே போயிடுவேன். சித்தி வீட்டுக்கு போனப்போ சித்தப்பா சம்டைம்ஸ் வருவாங்க, அப்போ நைட்டு தான் வரும். அப்புறம் வேலைக்கு தான் போவாங்க, காலைல போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அது வரைக்கும் நாங்களும் முழிச்சிருப்போம். சித்தப்பா வந்தோடனே டயர்டாக இருக்குன்னு கூட பார்க்காம எங்கள் கூட விளாடுவாங்க. அதனால எங்கள் சித்தப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் கூட அந்த மாதிரி விளாண்டதே இல்லை. சனி ஞாயிறு லீவு விட்டா போதும் சார், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் லீவ் விட்டா நான் பூந்தமல்லிக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுவா சார். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு யாராவது கொண்டு வந்து விடணும், இல்லை திங்கக்கிழமை காலையில் கொண்டு வந்து விடணும் அவளுக்கு. இந்த ஷோவில் அப்பா எனக்கு இது உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் டைமை எனக்கு கொடுங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி விளையாடணும்னு ஆசை இருக்குன்னா என்ன நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க? ஒரு 2 minutes என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட அதுவே எனக்கு ரொம்ப நேரம் மாதிரி. எனக்கு 2 minutes போதும், கொஞ்ச நேரம் என் கூட பேசி சிரிச்சு அந்த மாதிரி பண்ணணும். உங்கள் அப்பாவோட பேர் என்னம்மா? மதிவன். மதிவானன் சார், நீங்கள் ஆர்மியிலேருந்து எத்தனையோ உயிர்களை பாதுகாக்க, இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ஆர்மியில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. இந்த ஷோ மூலிமா ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு ஆர்மி சோல்ஜருக்கு வைக்கிற என்னோடய ரிக்வெஸ்ட்டு, உங்கள் குழந்தையோட ஒரு 2 நாள் தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, அந்த குழந்தையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ மூலிமா வா தமிழாவோட மூலியமாக நான் வைக்கக்கூடிய என்னுடைய ஒரே சின்ன கோரிக்கை, உங்கள் பொண்ணு இன்றைக்கி கண்கழங்கி இங்கே பேசுனது வந்து, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு அதை கார் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு வீடு வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எதையுமே கேட்கல. அப்பா உங்கள் அன்பை கொடுங்க, உங்களோட கொஞ்சம் நேரம் பேச டைம் கொடுங்க, அப்பா உங்களோட விளையாடுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கொடுக்க முடியாத ஒரு அப்பாவாக நம்ம இருந்துடக்கூடாது. இது என்னைக்குனாலும் மாற்ற முடியாது. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கான டைமை நீங்கள் கொடுங்க. இந்த ஷோ மூலிமா மாறினா இது மாற்றத்திற்கான ஒரு ஷோ. ஜென்ரலாக முன்னெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அந்தந்த பீரியடில் தான் கிடைக்கும். எப்போ 24 மணி நேரம் 365 நாளும் எல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சப்பயே எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். பசங்க இழந்துட்டாங்க. ஆக்சுவலாக முன்ன வண்டி தீபாவளி அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன வெடி வாங்குறது, என்ன ட்ரெஸ்ஸு வாங்குறது, என்ன நிறைய வீட்டில் வந்து யூனிஃபார்மே புது துணியாக எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ வசதி இருக்காது. ஆனால் இப்போ 364 பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4-5 தீபாவளிக்குள்ள ட்ரெஸ் இப்பயே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்போ அந்த அவைலபிலிட்டி வந்து ரெகுலராக கிடைக்க ஆரம்பிச்சதோ நம்ம எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வரோம் ஆக்சுவலாக. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஜிப்ரான் அவர்கள் சொன்ன ஒரு கதை. 2 சின்ன பசங்க மரத்தில் ஏறி விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மரத்தில் ஏறி அப்படியே ஏறுறாங்க. மரத்தினுடைய உச்சிக்கு போயிட்டேன். ஒரு அப்பா பயங்கர டென்ஷனான கோவமா, டேய் எருமாடு சொன்ன கேட்க மாட்டேன்ற, மேலே ஏறிட்ட, கீழே விழுந்தா மண்டை உழைஞ்சிரும், கை உடஞ்சிரும், ஏன்டா இப்படி சொன்னபடி கேட்கறான், கத்துறோம், நீ விழதான் போற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவன் வந்து இருடி வந்துடுறடி, விழதான் போறடா, நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவனை கோவத்தில் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. உடனே கூட இருக்க விடுங்க இறங்கிப்பா நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவங்களுடைய ஆற்றாமைய கோபத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறப்ப அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்து அவனுடைய கை உடஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு அப்பா இருக்காரு, அந்த பையன் மேலே இருக்கிறான். அவர் சொன்னார், டே உன்னால முடியும், கண்டிப்பாக அந்த கொப்பை பிடிச்சி இறங்கிடுவேன், சத்தியமாக சொல்கிறேன் உன்னால் முடியும்டா, நீ இறங்கிடுவ, கீழே எப்பா பயமாக இருக்கு, பயப்படாதடா, அப்பா இருக்கிறேன், நீ கீழே விழமாட்ட, நீ இறங்கிடுவ அப்படின்னு அந்த கதை முடியும். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய ஆற்றாமையை, நம்மளுடைய ஏழ்மை தன்மையை, நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கிறோம். எனக்கு நடக்கல உனக்கு நடக்கணும், நீ ஏன் 100க்கு 100 மார்க் வாங்கலை. நான் வந்து இப்போ என்னுடைய பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு வெளியவே பேரண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க. காலையில் குழந்தைய விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்டர்வலில் மிஸ் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, இப்படின்னு தொடர்ந்து குழந்தைகளை தங்களுடைய அறிவை குழந்தைங்க மேலே திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சு, பேரண்ட்ஸை பார்த்தா பயப்படுது, என்ன மார்க்கை பேரண்ட்டை காமிக்கிறோங்கிறதையே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தன்மையிலிருந்து பேரண்ட்ஸ் வெளியே வரணும். இப்போ குழந்தை பயம் வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கணுங்கிற இந்த ஒரு வளையம் போட்டுக்கிறாங்க, இதுலேருந்து வெளில வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை அப்ரோச் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க மனசில் பாதுகாப்பு இருக்குது,
ஆனால் எந்த மாதிரி குழந்தைகளை நம்ம இன்னைக்கு வளர்க்கணும்? ஸோ குழந்தைங்கள அப்படி விட்டுட்டு பார்க்கணும்ல. இந்த குழந்தைகள் தனியாக போய் இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணிடுமா? இந்த ஷோக்கு தனியாக போயிட்டு வாமா? மேல இருந்து தன் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது கழுகு மாதிரி, என்ன செய்யுது, என்ன பண்றாங்க என்னன்னா அப்படிங்கிற ஒரு இவங்க விஷயம். தொடர்ந்து அவங்க வந்து குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தைங்க ஒரு பறவை மாதிரி பறந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கையை விடுறதே இல்லை. நீ விழுந்துருவ, அடிபட்டுருவ. தனியா கடைக்கு கூட அனுப்புறது இல்லை சார். நம்ம எவ்வளவு பேர் இன்னைக்கு நம்பிக்கையா பக்கத்து கடைக்கு போயிட்டு வா நம்ம சொல்றோம். அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க பக்கத்து வீட்டுக்கு கூட போகும்போது நம்ம அனுப்புறது கிடையாது. ஏன்னா நான் கெட்ட விஷயங்களை சொல்றோம். அந்த அங்கிள் இப்படி பண்ணுவாங்க, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க இப்படின்னு நம்ம வந்து ஒரு நெகட்டிவான சோர்ஸை வந்து குழந்தைங்க மேலே திணிக்கிறத பாசிட்டிவாக மாற்றி பார்த்தா என்னவா இருக்கும்? இது ஒரு வகையில் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான விஷயம் சார். அப்படி எடுக்கும்போது நம்ம அது ரிஸ்க் ஆகிடாது இல்லையா? இப்போ நிறைய குழந்தைங்களை நம்பி அனுப்பும்போது நம்ம சொந்தக்காரங்களும் நம்மளுடைய யார் அண்ணன், யார் மாமா, யார் சித்தப்பா, இல்லை யார் வந்து பக்கத்து வீட்டுக்கார மாமான்னு இது எல்லாமே நம்பி அனுப்பும்போது தான் அங்கிருந்தானே அந்த தவறு நடக்கிறதுனால அதீத அந்த பயம் அவங்களுக்கு இருக்கிறதுல ஒரு நியாயம். ஒரு உங்க மாமாவும் என் மாமாவும் என் சித்தப்பாவும் உங்க சித்தப்பாவும் உங்க தாத்தாவும் உங்ககிட்டயோ என்கிட்டயோ பாலியல் ரீதியா எந்த தவறுக்குமே பண்ணவே இல்லை. யாராவது 1% பண்றத மொத்த சமூகத்துக்கான அழுக்கா நம்ம வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆச்சியும் தாத்தாவும் மாமாவும் அத்தையும் தூக்கி வளர்த்தது தான் நம்ம. அங்க ஒரு தவறு கூட பாலியலா எந்த குழந்தைக்குமே நடந்துடும். அப்படி நடந்தாலும் நம்ம குழந்தைகளை பாதுகாப்போட சொல்லி தான் அவ்வளோ நோ டோன்ட் டச் அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்த தான் செய்யணும். ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். அது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய இந்த சமூகத்தில் ஒருவர் செய்கிற தப்பை மொத்தமாக அடையாளப்படுத்தி நம்ம குழந்தைய ஒரு இறுக்கமான சூழலை வளர்க்க வேணாம் அப்படிங்கிறது. அப்படி நம்ம உறவுகளை வந்து மொத்தமாக விலக்கி ஒரு பெரிய ஸ்டேஞ்சஸ் மேலே ஒரு பயம், வெறுப்பு இப்படி இல்லாமல் அரவணைச்சு ஒரு வாழ்க்கையை வாழலாமேங்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். அதே நேரத்தில் சொல்லியும் வளர்க்கணும். சாப்பிட்றதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மோர் தயிர்லாம் யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஓகே, இளநீ எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நவாப்பழம் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க? வாங்கிட மாட்டேன். நவாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? நவாப்பழம் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. ஈச்சம்பழம், பேரிச்சம்பழம். இங்கே என்னோட பையன் வந்து எப்பயுமே பிரியாணி மட்டும்தான் சார் சாப்பிடுவான். பிரியாணி, பீஸா இது மட்டும்தான் சார் எப்போ வேணாலும். ஓகே, சொல்லுங்க நீங்க. இப்போ பிரேக் விடும்போது அங்க மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோர் குடிமா கொஞ்சம் அப்படின்னா லிப்ஸ்டிக் கலைஞ்சிரும், மோர்லாம் வேண்டாம். ஸோ யூடியூப்பில் வந்து ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இருக்கா, எனக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் புதுசாக இருக்கே, இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ், அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவனா பார்த்துட்டு வந்து கேட்குறான் என்கிட்ட. இப்போ டிவிலலாம் ஆடுலாம் வருதுல்ல சார், பீஸா ஆடு, சிக்கன் ஆடு, அந்த மாதிரி நிறைய ஆடு வருது. அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு இதுதான் எனக்கு வேணும், இது மாதிரியே நீ செஞ்சு கொடு. லீவுனாலே என் பொண்ணு, ஏம்மா எனக்கு ஏதாவது ஃப்ரெஞ்ச் ரோல் செஞ்சு கொடுங்க, ஸ்மைலி செஞ்சு கொடுங்கம்பா. கடையில் கொடுக்குற அந்த டேஸ்ட் நம்மளால வீட்டில் கொடுக்க முடியாது. எவ்வளோதான் வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அப்போல்லாம் கேழ்வரகு, கம்பு, கேப்பன்னு சாப்பிட்டோம். இப்போ என் பொண்ணு கம்மங்கஞ்சி குடிப்பா, கேப்பக்கூழ் குடிக்க மாட்டா. சார் நாங்கள் வந்து வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செஞ்சு சாப்பிடுவோம். பழைய சாதம் இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனால் என் பொண்ணு இப்போ 10 வயசாயுமே பழைய சாதத்தில் ஒரு பருக்க கூட வாயில் வச்சது கிடையாது. புளி மிளகான அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. கத்திரிக்காவை சூடு பண்ணி பச்சையாக இருக்க வெங்காயத்தை கட் பண்ணி புளி கொஞ்சம் ஊற்றி இதெல்லாம் போடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுன்னா என்னன்னே என் பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பீஸா ரொம்ப பிடிக்கும், அது வாங்கி தரீங்களா, பர்கர் வாங்கி தரீங்களா அப்படிங்கும். ஆனால் இது சாப்பிட்டா இதெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் கூட மனசுக்குள்ள வந்து வேணும்னு பழக்கப்படுத்தவே இல்லையா குழந்தையில இருந்து? இது எப்போ? அது ஏதோ அப்போ அவ்வளவா நாலேஜ் இல்லை சார். இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போனோம். ஆனால் இப்போதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும் அப்படிங்கும்போது சொல்லும்போது பாப்பாவால் அதை வந்து ஏற்றுக்க முடியலை, அது மனசார ஏற்றுக்க முடியல. ஆனால் சாப்பிட்றது வந்து அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ ப்ராப்ளம் வருங்கிறது அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியலை. இப்போ நம்ம வீட்டில் அதே சாப்பாடு தான் செய்கிறோம், பாப்பாவுக்கு வந்து அது பிடிக்கல. ஆனால் கடையில் ஒன்றுமே இல்லாமல் செய்கிறது பிடிச்சிருக்கு. நம்ம செய்கிறதையே கடையில் வாங்கின பேக்கெட்டை ரீவாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. அதோட மைண்ட் செட் என்னன்னா ஷாப்பில் வாங்குறது டேஸ்ட், வீட்டில் செய்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டோட கல்ச்சர் வேறு. சாரு நாங்கள்லாம் ஊர்லேருந்து வந்த ஆட்கள்லாம் வேறு மாதிரி வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. கடையிலும் போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம், கடையில் வாங்கி சாப்பிடலன்னு சொல்ல. பட் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குறிப்பாக இந்த கோடை, அதாவது சம்மரில் குழந்தைங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுங்களேன். ஒரு பெரிய சேலஞ்ச். டெய்லியே வந்து எனக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன மேம் பண்ணுறது, சாப்பிட மாட்றாங்க, சொன்னாலும் இது பண்ண மாட்றாங்கன்னா டெய்லி பேசிஸ்லேயே வருது.
ஸோ யூஸ்வலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் சம்மருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதுதான். பட் ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸஸை ஃபில்டர் பண்ணாமல் கொடுக்கணும். வித் த ஃபைபர் கொடுக்கும் போது தான் அதோட ஃபுல் நியூட்ரிஷன் அந்த குழந்தைக்கு போகும். ஸோ நம்ம வந்து லைக் வெறும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ்ன்னு கொடுக்காம அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை சூஸ் பண்ண வச்சு வந்து அந்த ஜூஸ் பண்ணுற ப்ராசஸில் அவங்கள இன்வால்வ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஒரு எப்படி சொல்ல ரோல் பிளே மாதிரி. ஈவன் தே வில் பி இன்வால்வ். ஸோ அப்படி இருக்கும் போது தே வில் என்ஜாய் இட் மோர். ஸோ அப்போ தே வில் அக்செப்ட் இட் மோர். நம்ம திணிக்கிறதோட இதை குடி அப்படின்னு சொல்கிறதோட இது ஃபுல்லாக நம்ம பண்ணும் போது அவங்களோட அக்செப்டன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சம்மருக்கு அவாய்ட் பண்ணணும்னா ப்ராசஸ்ட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். எஸ். இந்த உணவு இப்போ அவங்க சொன்னாங்க என் பையன் பிரியாணி பீட்சா சாப்பிடுவான். இந்த அரசியல் உலக அரசியல் இருக்கு. ஒரே உலகம் ஒரே உணவு. அமெரிக்கர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவை நாம் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அந்த அரசியல் நம்மளை மொத்தமாக கொண்டு வந்து தள்ளிவிட்டது. ஒரு தேட்டரில் போனால் கூட நம்ம நினைக்கிற ஒரு பொருளை ஒரு ஃப்ரெஷ் ஜூஸையோ எதையோ சாப்பிட முடியல. ஒரு பாப்கார்னை 250 ரூபாய்க்கு என்ன விற்கிறாங்களோ அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஃப்ரை பண்ண ஃபுட்டை வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. இப்படின்னு குழந்தைகள் தொடர்ந்து ஒரு பெரிய கடும் சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு கடையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு அதே மாதிரி கேட்குறாங்கல்ல. இப்போ நாம ஒரு பொருளை உள்ளே கொண்டு வருவோம். இது என்னது? இளநீ தானே? தெரியுமா உங்களுக்கு? ஓகே. இளநீ யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சரி, யார் வந்து இந்த நொங்கு இளநிய வாய் வச்சு எடுக்காமல் குடிக்கப்படா எடுக்கக்கூடாது. ஓகே, இதில் வந்து பேரண்ட்ஸ் யாராவது கலந்துக்கணும். கப்பலாக கலந்துக்கணும் 2 பேர். சரி வாங்க வாங்க. ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர்டா சூப்பர்டா சூப்பர்டா. நிஜமாவே இல்லையாடா? இல்லை தேங்காய் விட்டா உள்ளே போய் சாப்பிட்டுருக்க கொடுக்கடா. வெரி குட்ரா வெரி குட். எவ்வளோ அழகாக இளநீ வெட்டி கொடுத்த அக்காவுக்கு முதல்ல ஒரு கை தட்டி பாருங்க. அக்கா உங்கள் பேர் என்னக்கா? பிரமிளா. இப்போ வந்து நீங்கள் கோடை விடுமுறைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குது. ஏன்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க நிறைய இளநீர் தான் சாப்பிடுவாங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ன இது பண்ணுறீங்க? நான் கடையில் இருக்கிறதுனால எனக்கு அவங்கள இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது இருக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? இல்லை, எங்கேயே கூட்டிகிட்டு போனதில்லை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி உங்கள் பசங்களை சம்மர் ஹாலிடேஸ் கூப்பிட்டு போனால் எங்கே கூப்பிட்டு போவீங்க? எனக்கு வந்து எங்கள் பையனை பொண்ணை மட்டும் கொடைக்கானல் இட்டுன்னு போகணுன்னு மட்டும் ஆசை. கொடைக்கானல் கூப்பிட்டு போகணும். கொடைக்கானலுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் உங்கள் பசங்களை. ஓகேங்களா? ஓகே சார். 2 நாள் உங்களுக்கு கொடைக்கானலுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ சார். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆசை இது. தேங்க்யூ சார். எவ்வளோ பேரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கண்டிக்கிறது. இப்போ ஸ்கூலில் போய் நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பையனை வந்து அடிக்காதீங்க. முன்னாடிலாம் நாங்களாம் அட்டி பிச்சு ஸ்கூலில் தரம்பு பிய அடித்த காலம்லாம் இருக்குது. இன்றைக்கி அப்புறம் பேரண்ட்ஸ் மட்டும் அடித்த காலம் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸும் கை வைக்கிறதில்ல, ஸ்கூலில் வந்து டீச்சரும் நம்ம கை வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். அந்த பிரச்சனை எவ்வளோ பேர் வீட்டில் இருக்குது? சார் நான்லாம் வெளுத்து வாங்கிடுவேன் சார் தப்பு பண்ணா. இப்போ சின்னதாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா எடுத்து வெளுன்னு வெளுக்க வேண்டியதுதான். அப்போயாச்சும் அவங்க வந்து அது ஃபஸ்ட்டு வாயில சொல்லி பார்ப்பேன். சொல்லி அதுக்கு கேட்கலன்னா அதுக்கப்புறம் அடிதான். நெக்ஸ்ட்டு எடுத்த உடனே அடிதான். அது அவ்வளோ சமத்து பையனாடா நீ? சமத்துலாம் இல்லை சார். செம்ம வாழை சார். இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல சார். போய் சொல்றாங்க. சமத்து பையன்லாம் இல்லை. சமத்து பையன்லாம் இல்லை, போய் சொல்கிறாங்களா? ஆமா. சரி, அம்மாட்ட உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு ஸ்டிக்கு கச்சினா போட்டு அடிப்பாங்க, சாமியா அடிப்பாங்க சார். அவன் தான் சார் என்ன பாக்ஸிங் கிளாஸ் போறான் சார். இப்போ அவன் கேட்டு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்கலன்னா ஏதோ பஞ்சு விடுறேன், ஊக்குவிக்கிறேன், என்னென்னமோ சொல்லி என்னதான் அவன் தான் சார் என்ன அடிக்கிறான் சார். ஆக்சுவலி அடிச்சு வளர்த்தாதான் சார் குழந்தை டிசிப்ளினா வளரும். அதுக்காக ரொம்ப ஓவரா அடிக்க வேண்டாம். தேவையான லெவலுக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது மாதிரி தான் நாங்க எல்லாரும் வளர்க்கணும், அனைத்தும் வளர்க்கணும். ஆமா, அது சரிசமமா வளர்த்தாதான் வந்து குழந்தை வந்து கரெக்டா வளரும். இன்னொன்று சார், பசங்களை வந்து பப்ளிக் பிளேஸில் கண்டிக்க முடியலை. கண்டிச்சோம்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை திட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. காதை திருகிறது, கையை கிள்றது இதெல்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் பண்ணாதான் சார். காதை திருவோம்,
உங்க வீட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? சில பேர் வீட்ல அடிக்கிறதே இல்லாம வேற வேற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? இவன் வந்து 4 இயர்ஸ் ஆகுது 4 உங்களுக்கு. years ஆகுதா அவருக்கு? 4 இயர்ஸ் ஆகுது. அவ எப்போ பார்த்தாலும் இவன் முகத்துல வந்து காலை வச்சு வச்சு அடிச்சுட்டே இருப்பான். அது எனக்கு பிடிக்கல. ஒரு வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி நான் வாயில சொல்லி பார்த்துட்டேன், சவிக்ஷா அடிக்காத அடிக்காதன்னு சொல்லிட்டு. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால அவளோட காலை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன். நீங்களா? இவனோட முகத்துல அடிக்கலாமா சார்? அவளோட காலை எடுத்து பாப்பா முகத்துல வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? ஏங்க, சொல்லி அதுக்காக சொல்லி சொல்லாங்க. நீங்க என்ன போய் கடிச்சு வச்சுட்டேங்கிறீங்க? சொல்லி பார்த்தேன் சார். அவ்வளோ டென்ஷன். சொல்லி பார்த்து கேட்கலனா பின் இந்த மாதிரி எது பண்ண இனிமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அவங்க அக்காவா? ஆமா. யார் அவங்க அக்கா? சவிக்ஷா. சொன்னா கேட்கல. உங்களை கடிச்சு அந்த மாதிரி வச்சுட்டாங்களா? பண்ண உடனே அம்மா கேட்டுட்டாங்க. கடிச்சாங்களா? ஆ. தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி கூட கேட்டுட்டானா கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடிச்சிட்டாங்க. அவங்களே கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு அக்காவே இல்லை அக்கா கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் அவங்க அக்காவா? எனக்கு வேற பயமாயிடுச்சு. இப்ப குட்டி பையன் கடிச்சா அது ஒரு ட்ரீட்மெண்ட்டா, ஒரு நான் கடிச்சிட்டேனோ அதை டாக்டர் கிட்ட சொன்னா அவர் எதனா இது நீங்க பண்ணாரு. கடிச்சதுக்கு எங்க போய் இன்ஜெக்ஷன் தேடுறதுன்னு அவர் யோசிச்சிருப்பாரு. அதனாலதான் சார் ஒரு 18 ஏஜ் இருக்கும். அந்த அக்கா கடிச்சிட்டாங்க சொல்ல சவிக்ஷா. மம்மி நான் சொல்ல மாட்டேன் மம்மி, எங்களை மாட்டி விடுவேன் மம்மி சொல்லிட்டு இருந்தேன். ப்ளீஸ் சவிக்ஷா சொல்லிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன். எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரில அதான் சார் அந்த மாதிரி நேரம் நீங்க பண்றாங்க. கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எப்போ ஒரு குரூப் ஆக்டிவா இருக்கு? ஆக்டிவா இருக்குது என்னோட பேத்திகள், கிராண்ட் பேத்தி. டாட்டர்ஸ். டெய்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கூல்ல நடக்கிறது, அவங்க ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணது, அவங்க டான்ஸ் ஆடினது எல்லாம் டெய்லி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதை டெய்லி நான் அது எனக்கு ஒரு டானிக். டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. என்ன மாதிரி உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புவாங்க? ஃபோட்டோஸ், டான்ஸ் ஃபோட்டோ, மியூசிக் ஃபோட்டோ, வாழ்த்தனம் பண்ணுறது, வீட்டில் அம்மா திட்டுறது, ஸ்கூல் போகிறது, சகலமும். நீ என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன், நல்லா இருக்கிறீங்களா. ஈவினிங் வந்து வீடியோ கால் சாட் பண்ணுவோம். எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கும்போது தாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவா இருக்கும். பாதி பேர் ஆன்லைன்ல இருப்பாங்க, பாதி பேர் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிளட் வேணும்னு நான் குரூப்ல மெசேஜ் போடுறேன். 10 நாள் கழிச்சு இந்த பிளட் இருக்குன்னு கேட்டா அந்த ஆள் செத்தே போயிட்டா. எப்படிங்க சார் நான் வந்து பிளட் கொடுக்க முடியும் அவருக்கு? ஒரு ஏஜென்சிக்காக நம்ம மெசேஜ் போட்டிருக்கோம். அப்பவே நீ பார்க்கலாம். ஆனா நீ ஆன்லைன்ல தான் இருப்ப. குரூப்ல டபுள் டிக் ஆகும் சார். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ ஃப்ரீயா இருப்பாங்களோ. ஆனா ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் இங்க இருக்கேன், நான் ட்ரிப்பு போயிருக்கேன். மேம் சொன்னாங்கல்ல காலையில நான் சாப்பாடு போட்டோ எடுத்து அனுப்புவேன்னு. அது வந்து ஒருத்தர் அனுப்புனா பரவாயில்ல சார். குரூப்ல இருக்க 20 பேர் அனுப்புனா என் போன்ல ஸ்டோரேஜ் பத்துமா? எதை போடும்போது ஏன்டா இதெல்லாம் காலங்காத்தால போடுறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு மனநலம் இருக்கும்ல, அப்படி என்ன இருக்கு சார்? ஒரு போட்டோக்கு 10 ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவாங்க. குட் மார்னிங் சார். ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர் டெய்லி குட் மார்னிங் போடுறதுக்காகவே இந்த குரூப்ல இருப்பாங்க சார். அவங்க குட் மார்னிங் போட்டோன்னு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணணும் சார். ரிப்ளை பண்ணலனா பெரியப்பா குட் மார்னிங் போட்டிருக்காரு நீ ஒண்ணுமே சொல்லல, எங்க அப்பா கேட்பாங்க சார். டெய்லி நான் உட்காந்து அந்த 5 பேரையும் தனித்தனியா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் எப்போ காலேஜ் கிளம்பி நான் எப்போ போறது, அடுத்த வேலையை பாக்குறது. அதிகாலையில எழுந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லணுன்றது ஒரு நல்ல பண்பு. நல்ல பண்பு. நல்ல பண்பு. அதை கூட சொல்ல முடியாம 7 மணிக்கு எந்திரிக்குது பசங்க. உண்மைதானே சார் இது? அதுவும் நம்ம எழுப்பி எந்திரிக்குதுங்க. அதுக்காக ஒரு குட் மார்னிங் மெசேஜை போட்டாலாவது அதுங்க எந்திரிக்குமோ அப்படின்ற ஒரு நப்பாசையில நாங்க போடுறோம். முன்னாடி எல்லாம் வீட்ல வந்து எல்லாரும் எழுப்பி விடுவாங்க. இப்ப மெசேஜ் போட்டு தான் எழுப்பவே எழுப்புற முடியுது. நிலைமையில இருக்குது. நம்ம எழுப்பி எந்திரிக்காது, ஆனா போன் அடிச்சா எழுந்திருக்கும் பசங்க. இந்த அட்மின் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு யாரை அட்மினா போடுறதுன்னு ஒண்ணு இருக்கும். சில பேர் வந்து அட்மின் அக்சஸே கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் எல்லாரும் இணைக்கணும். நீ என்கிட்ட சொல்லு, நான் எல்லாரும் இணைப்பேன். இங்க தேவையில்லாதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு ஃபோன் பண்ணி வேற நமக்கு வந்து ஒரு மிரட்டுவாங்க. எதுக்கு இதெல்லாம் போடுற, எதுக்கு அவங்களோட பிரச்சனையை பத்தி இங்க பேசுற அப்படின்னு சொல்றது யாரு? அந்த குரூப்புக்குன்னு ஒரு பெரியவங்க யாராவது இருப்பாங்க சார். அவங்க தான் அந்த குரூப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரிமைண்ட் பண்ணோம் இல்லை இவங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நீ இல்லை, நான் உனக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன், நீ யார் ஆட் பண்ணணும்னு சொல்லு, அப்புறம் நான் அவங்கள ஆட் பண்ணுறேன். யாராவது ஒருத்தவங்க அவருக்கு பிடிக்காத ஒரு மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே குரூப்பை விட்டு தூக்கிடுவாங்க. அட்மின் கேட்டகரியில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா இருப்பாங்க. ஸோ நான் சின்ன பையன். அந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன பையன். அட்மின் அண்ணாவும் 2 அண்ணாங்க, 2 கசின். ஆக்சுவலி அம்மாவோட அண்ணன் பசங்க 2 பேர். ஸோ அவங்க இருக்கும்போது எனக்கு யாருன்னா எதனா ஒரு விஷயம் பண்ணனா கூட அவங்க கிட்ட போய் இவங்களை ஆட் பண்ணு,
இவங்களை ஆட் பண்ண, தம்பி ஆட் பண்ண, அண்ணன் ஆட் பண்ண சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் போய் நம்மளா போய் வாண்டடா கேட்க கம்ப்ளீட்லி அது வந்து எனக்கு இரிட்டேட் ஆரம்பிச்சது. அந்த டைம்ல வந்து அண்ணாமலே கோபம் லெவலுக்கு வர ஆரம்பிச்சது. அது ஒரு கட்டத்துல போகும்போது இதெல்லாம் எதுக்கு சொன்னா அவர் ஆட் பண்ண போறாரு, அதுல என்ன உங்களுக்கு கோவம் வர அளவுக்கு அது வந்து எனக்கு ஏன் அந்த ஒரு இது கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம். அதாவது வேணும்னா அவங்க குரூப்ல சேர்த்துப்பாங்க, நீங்க இப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இப்போ இங்க இருக்கீங்க அப்படின்னு ஆக்டிவா எல்லாம் பேசுவாங்க. பட் அவங்க வேணான போது தூக்கி போட்டுருவாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆகுது என்னோட பேத்தின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அது மழலை பேச்சை வந்து அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அதுதான் பூஸ்ட். இப்போ டானிக் மாதிரி அவங்க ரொம்ப லாங்கில் இருக்காங்க, ஒரு சின்ன 2 லைன் பேசுகிறாங்க இல்லை பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நாங்கள் குரூப்பில் ரொம்ப சந்தோஷமாக போடுவோம். டான்ஸ் ஆடுறாங்க பாடுறாங்க. ஒரு 2 இயர்ஸ் சைல்டு வந்து பேசும்போது ரொம்ப மழலையாக இருக்குன்னு சொல்லி போட்டால் அவங்களோட பேரை வந்து 10 வயசு 15 வயசுக்கும் அதே பாட்டை அவங்க போட்டு உனக்கு தான் தெரியுமா போட, எனக்கும் தெரியும் பாரு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பயமாவும் இருக்கு, கடுப்பாவும் இருக்கு சார். அதாவது போட்டி மாதிரி என் பேரனை பத்தி போட்டா அவங்க பேரனை பத்தி சின்ன வயசுல இருந்து போட்டது, சின்ன வயசு கூட இல்ல இப்ப இருக்கிற ஸ்டேஜ்லயே போடுறாங்க. அதுதான் இப்ப இருக்க ஸ்டேஜ்லயே போடுறாங்க. இப்ப அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இவன் 5 இயர்ஸ் கூட ஆகல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் அதை குரூப்ல போடுறதே விட்டுட்டேன். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் போடுறது. ஃப்ரெண்ட்ஸ் திட்டினாலும் பாராட்டினாலும் நம்மளும் அதை ஏத்துக்க முடியுது. ஆனா ரிலேஷன் பேசும்போது கண்டிப்பா கடுப்பா இருக்கு சார். நம்ம அட்மினா இருந்தா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும்ல இல்லையா? அந்த மாதிரி அந்த பவர் என்ன சொல்லுங்களேன் நீங்க. நான் என்ன பண்ணிடுவேன்னா எல்லாரையுமே அட்மின் ஆக்கிடுவேன். எல்லாருமே அட்மின் ஆக்கிடுவீங்க. ஆமா. வாங்க, அது எல்லாரும் வந்து தலைவர் தான். safe-ஆ, எல்லாரும் தலைவர் தான், யாருக்கும் safe-ஆ. பிரச்சனை வர முடியாது. ஏன்னா நான் மாத்திரம் பெரிய ஆள், நீங்க எல்லாருமே பெரிய ஆள். பொறுப்புகள் எல்லாருக்குமே ஈக்குவலைஸ் தருது. ஓகே, அதுல ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. அட்மினா இருக்கிறதோட பவர் சொல்லுங்க. சார் பவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க சார். அது போக எல்லாட்டையும் நம்ம கலகலப்பாக இருப்போம், கலகலப்பாக பேசுவோம். ஸோ எல்லாட்டையுமே ஒரு பாண்டிங் இருக்கிறனால தான் நம்ம அவங்க பார்த்து ஒரு பொறுப்பு தருவாங்க சார். அந்த பொறுப்பு எல்லார்கிட்டையும் கலகலப்பா பேசுவோங்க சார். யாரையுமே நம்ம விருப்ப வெறுப்புலாம் பார்க்கலைங்க, எல்லாருமே கலந்து போய்க்குவோம். அவங்க நம்மளை இது பண்ணாலுமே நம்ம வேணும்னு சொல்லி போய் பார்ப்போம், பிடிப்போம், அவங்க எல்லாத்தையுமே பேசுவோம். அதனால நமக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் தராங்க. அது மூலியமா அவங்களுக்கு ஒரு கௌரவம் பண்றது. வேணும் வேலையும் நினைச்சு இருக்கிறவங்க தான் அட்மினுடைய தலைமையில இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ப்ராப்ளம் என்னன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன் என்ன ப்ராப்ளம் வருது ஃபேமிலிக்குள்ள அப்படின்றத கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அட்மிட்டா இருந்தா ஃபேமிலிக்குள்ள என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பிரச்சனை. ஏன்னா இப்போ அவங்க ஒருத்தவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க குரூப் போட்டு வெளியில போறாங்கன்னா அந்த ரீசனை என்னன்னு ஃபைன் பண்ணி அதுல என்ன சொல்யூஷன்றத நம்மளே கொண்டு வர முடியும். அவங்களே பிடிக்கல தானே வெளில போறாங்க, அவளை திருப்பி ஏன் பிடிச்சி கொண்டாந்து வெளில போகணும்னு நம்ம நினைக்கிறீங்க? ஃபேமிலி இல்லை சார், அது அழகு. நம்ம குடும்பம் இல்லை, அது விட்டு கொடுத்துட கூடாதுல்ல. எத்தனை பேர் நம்ம குரூப்பை விட்டு வெளியில போயிருக்காங்கன்னு நம்ம ஒரு கணக்கு எடுப்போம் இல்லையா? ஒரு ஆள் எக்ஸிட் ஆனவொடனே அந்த ஃபேமிலியில் இருக்க மொத்த பேர் எக்ஸிட் ஆவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் குரூப்ல இருந்து விலகி போயிருக்காங்க? முதல்ல ஆக்சுவலி நான் தான் அது நான் சொல்லுவேன் எக்ஸாம்பிள். ஸோ வை பிகாஸ் ஆஃப் ஐம் டெல்லிங், எனக்கு உங்க ஃபேமிலி குரூப்ல இருந்து நீங்க தான் வெளில போனீங்க? நான் தான் ஃபர்ஸ்ட் வெளியில வந்தேன். ஓகே. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் அங்க நடக்கிறது பிடிக்கல. இது 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு விஷயம் எடுத்து சொன்னேன், நமக்கு அங்க வந்து மரியாதை இல்லாத மாதிரி எனக்கு நான் ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ 3 வாட்டி சொன்னேன், அடுத்த வாட்டி சொன்னேன், அதுக்கப்புறம் நேர்லயும் அதை பத்தி சொன்னேன். அதுக்கு அந்த விஷயம் வந்து அது மாறுற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் இருந்துட்டு எனக்கு நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னால அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இந்த மாதிரி பிளடி திங்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணுன்ற மாதிரி ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஃப்ரம் ஆல் தி என்டையர் குரூப் ஃப்ரம் மை ஃபேமிலி. வேற யாராவது சார் இப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட குழந்தைங்கள்லாம் வந்து வீடியோ போடுவாங்க, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அந்த மாதிரி போடுவாங்கன்ட்டு. ஸோ இப்போ நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான் அப்படின்னா இப்போ நீங்க ஏன் அதை பண்ணல? அவங்களே அது பண்றாங்க, குட்டி பசங்களே அது பண்றாங்க, உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, ஆனா உங்களால ஏன் அதை நீங்க ஏன் பண்ண முடியல போது ஒரு கம்பேரிசன் இது வந்துருது சார், வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே. அது கம்பேரிசன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது சார். ஒருவேளை நம்மளால உண்மையாவே இது முடியாதோ, நமக்கு அந்த திறமை இல்லையோ அப்படின்ற ஒரு அந்த இது வந்துறதுனால அப்படியே குடும்பத்திலே ஒரு பார்ஷியாலிட்டி மாதிரி ஒன்று பார்த்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது சரி நம்ம என்ன எதுக்குடா இருக்கோம், நம்ம ஃபேமிலியே நமக்கு சப்போர்ட் பண்ணாத போது நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்ற ஒரு இந்த சம்பவத்தினால நீங்க குரூப் விட்டு வெளில போயிருக்கீங்களா? ஒரு கம்பேரிசன்ல வந்து உங்களுக்கு ஒரு காயப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க, அதனால நீங்க வெளில போனீங்களா குரூப்? ஆமா சார், ஆக்சுவலா நான் வந்து 10th நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 12th வந்து நானும் என் கசினும் ஒரே டைம்ல வந்து இது அப்பியர் பண்ணோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து என்னை விட ஒரு 10 மார்க் சம்திங் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. ஸோ அது வந்து சொல்லும் போது அப்போ வந்து ரொம்ப நானே வந்து சரி கம்மி மார்க் வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன். அப்போ எல்லாருமே வந்து ஐயோ நீங்க வந்து இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கீங்களா, பரவாயில்ல அப்படி அவங்க அப்படியும் பேசுறாங்க, ஒரு மாதிரி இது குத்தி காட்டுற மாதிரி பேசும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகி சார் நான் வந்து ஒரு 900 வாங்கினேன் சார். ஆனா 1200க்கு ஸ்டேட் போர்ட் சார். அதுக்கே அப்படி சொல்றாங்க சார். நீங்க வந்து மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசக்கூடாது.
அப்படி அது சொல்லும் போது சே நம்மளால இதுக்கப்புறம் எதுவுமே சாதிக்க முடியாது படிக்க முடியாது அப்படின்ற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது சார். எங்கள் குரூப்பில் குடும்ப குரூப்பில் நாங்கள் இருந்தோம். ஒரு ஃபோட்டோ யூஎஸ்ஏல இருக்கிறான் என் நாத்தனார் பையன். அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. அதை போஸ்ட் பண்ணுறாங்க குரூப்பில். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறான். அங்கே இருக்கிற அந்த நாட்டு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஜோவியலா பேசுனது அந்த பையனுக்கிட்ட போய் அந்த விஷயம் தெரிஞ்சு 2 பேரும், நீ எப்படி என்ன சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நீ எப்படி சொல்லலாம், நீ ஒழுங்கா, நீ உன்னுடைய ஏஜ்ல எப்படி இருந்த டீனேஜ்ல அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையே இல்லாம போயிடுச்சு இந்த குரூப்ல இருந்து. இது தேவையா? உங்க பையன் வந்திருக்காரா? அதோ இருக்கார். அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை கூட அட்டன் பண்ணாம இருந்தது இல்ல சார். ஆனா அந்த சைடு போய் உட்காந்துருக்காங்க குடும்பத்துக்கு அகைன்ஸ்டா. சார் நான் குடும்பத்தை நேசிக்கிறேன் சார். அது என்ன கதை அது சொல்லுங்க. அது அவங்க யூஎஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க சார். அவங்க யூஎஸ்ல படிக்கிறாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு போட்டோ போட்டாரு. அந்த கண்ட்ரியோடைய யூஎஸ்ஏ கண்ட்ரியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இத பார்த்துட்டு இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஐயோ இந்த பொண்ணை கட்டிட்டு வந்துட்டானா நம்மளுடைய கல்ச்சர் என்னாவது, என்ன இப்படி பழகுறான்னு இவர் விளையாட்டா கேட்க அவங்க அம்மா போய் அந்த பையன் அப்படி ஏதாவது இருக்கான்னு உடனே அவனுக்கு என்னம்மா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸா போடுறேன், நாங்களாம் ஃப்ரெண்ட்லியா இருக்கோம், இவரே மாமாவுக்கு இந்த மாதிரி அவரு ஃப்ரெண்ட்லியா தான் சார் கலாச்சாரு. சும்மா ஃப்ரெண்ட்லியா. ஆனால் அந்த பிரச்சனை லெஃப்ட் ஆயிட்டோம், அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டோம். யாரெல்லாம் அந்த குரூப்ல இருந்து வெளியில போனீங்க இந்த பஞ்சாயத்துல சொல்லுங்க சார். இப்ப அந்த குரூப்பே இல்ல சார், எல்லாருமே போயிட்டாங்க. ஆமா சார், குரூப்பே கலந்துருச்சு சார். அந்த குரூப்புக்கு என்ன பேர் வச்சிருந்தீங்க? சன்ஷைன் சார். சன்ஷைன் குரூப்பே இந்த ஒரு போட்டோ போட்டு கலந்துருச்சு. ஆமா சார். புவனேஸ்வர் மேடம், இப்போ கிரிட்டிசைஸ இவங்கனால ஏன் தாங்கிக்க முடியல? ஏன்னா ஒரு சமூகத்துல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது குறிப்பா இந்த குடும்ப குழுக்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விமர்சனம் கிரிட்டிசைஸ் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? இப்போ இவங்களுக்கு ஏன் அது கிரிட்டிசிசம் பிடிக்கல அப்படின்னா அதை கேட்கறதுக்கு அவங்க அந்த குரூப்ல இல்ல. அவங்க அந்த மாதிரி யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. உதாரணமா அவங்க ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க, ஒரு அன்பான பெரியப்பானா பத்திரமா போயிட்டு வாமான்னு ஃபோன் பண்ணி சொல்லணும். எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்லன்றாங்க. ஒருவேளை அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா ஏன் நேரில் பார்த்து சொல்லல, ஏன்னா அவ்வளோ அப்படி கேட்பாங்க இல்லையா. இப்போ இவங்க நிறைய பேசினதுல நான் திருப்பி என்ன கேட்டேன்னா புரிஞ்சுக்கிறேன்னா, பழைய தலைமுறையோட விழுமியங்களை திணிக்கிறாங்க. நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத. அதாவது இது ஒரு நியூ மீடியா, இதுலயுமே நீங்க வந்து உங்களோட பழைய அக்கப்போரு உங்களோட பழைய ஸ்டைல்லயே வருவீங்களா? இந்த பாலிடிக்ஸ்க்கு எப்பதான் ஒரு முடிவு? காலகாலமாக நாம ஒரு ஃபேமிலி சிஸ்டம்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கை முறையும் அப்படிதான். இப்படி இந்த குழுக்களான ஒரு ஃபேமிலி சிஸ்டமும் நம்ம அந்த வாழ்க்கை முறைக்குள்ள இருந்து தான் இந்த குரூப்புக்கு வந்திருக்கோம். இப்போ குரூப்புக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம கிரியேட் பண்ணிக்கணுமா, இதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம வந்து உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் கண்டும் காணாமலும் கூட விடப்பட்டிருக்கலாம். இப்போ அந்த வைத்தறிச்சல்ன்ற ஒரு வார்த்தை வந்து திரும்பி அது வைத்தறிச்சலா எரிமலையான்னு கூட தெரியல. அது வந்து இப்போ வந்து அப்பட்டமா வெளியில வருது. இப்போ வாட்ஸ்அப் குரூப்னால நம்ம எல்லாருமே வி ஆல் காட் வெரி வெல் எஜுகேட்டட் வெரி சூன். எப்படி அப்படின்னா இதை போடலாமா வேணாமா, போட்டா என்ன நினைப்பாங்க, அதாவது நான் போடுற என்னோட பந்தங்கள் அத்தனையுமே எனக்கு கைத்தட்ட போறதில்ல, எனக்கு பாராட்ட போறதில்லன்றது எனக்கு எவ்வளோ ஒரு வலியை கொடுக்குது. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நான் கான்ஃபிடென்ட்டா போடுறேன், ஆனால் என் சொந்த பந்தங்கள்ல இதுவல்ல ஒரு கலவையான உணர்வு. அவங்க ரிசீவ் பண்ணும்போது எனக்காக நான் எப்படி மகிழ்ச்சி கொள்றேனோ அந்த மகிழ்ச்சி அவங்க கொள்ளலை அப்படிங்கிறதே ஒரு ஏமாற்றமா இருக்கு. அப்போ என்னன்னா எல்லாரோட நிறங்களும் ரொம்ப குறுகிய காலத்துல வெளிரி போச்சு. ஒருத்தர் யாரும் சொன்னாங்க ஃபேமிலியை நேசிக்கிறவங்க குரூப்பை விட்டு போக மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஃபேமிலியை ரொம்ப நேசிக்கிறவங்க குரூப்பை விட்டு போயிடுவாங்க. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் வந்து இன்னும் கூட கண்டினியூஸா என்னோட உறவினர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட சுயரூபத்தை இப்படி வெளிக்காட்டும் போது எனக்கு சங்கடமா இருக்கு. அவங்கள ஒரு தர்ம சங்கடத்துக்கு நாம இருந்து அந்த நிலைக்கு தள்ள வேண்டாம், அதுக்கு விலகி இருந்து நம்ம அவங்க அன்பை காட்டுவோம்னு சொல்றீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே குரூப்ல வெளியில வந்தது வந்து ஒரு பெரிய குரூப்பை விட்டு வெளில வந்திருப்பாங்க. அவ்வளவு பேருமே ஒரு சின்ன குரூப்ல கண்டிப்பா இருப்பாங்க. எந்த சின்ன குரூப்ல அவங்க சேஃபா ஃபீல் பண்றாங்களோ அந்த குரூப்ல கட்டாயமா இருப்பாங்க. நான் உறுதியா சொல்றேன், ஏன்னா நானும் அந்த மாதிரி குரூப்ல இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் போடும்போது இரலவெண்டா நிறைய அள்ளி வீசப்படுது. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் கூட ஒரு வகையில குப்பை தான். இவங்க சொன்னாங்க இல்லையா, எரிச்சல் வருது, சலிப்பு வருது, இட்ஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் மை டே, இன்னைக்கு இது தேவையில்ல, அதை ஏன் அதை பார்த்துட்டு என் நாளை தொடங்கணும், அந்த மாதிரி விஷயங்களும் இதுல வருது.